திருச்சியில் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழாவிற்கு காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை மீறி அதிக ஒலி எழுப்பியவாறு இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களை துணை ஆணையர் ஈஸ்வரன் தலைமையிலான போலீசார் விரட்டி பிடித்து மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் 1350வது சதய விழாவையொட்டி திருச்சி ஒத்தக்கடை பகுதியில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு திமுக அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் பல்வேறு கட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர். சதய விழாவை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தில் கூடுதல் நபர்கள் பயணிப்பது, இருசக்கர வாகனங்கள் அதிக சத்தத்துடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஓட்டக்கூடாது என திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அந்த எச்சரிக்கையை மீறி வாலிபர்கள் பலரும் தங்கள் இருசக்கர வாகனங்களில் வீலிங் செய்தபடி அதிக சத்தத்தை எழுப்பியவாறு வாகனங்களை ஓட்டினர். இதனால் திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் ஈஸ்வரன் தலைமையிலான போலீசார் அவர்களை விரட்டிச் சென்று வாகனத்தை பறிமுதல் செய்ததுடன் 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.